தமிழ்நாட்டோட நம்பர் 1 தொடர் முடிய போதா? சன் டிவில 2 சீரியல் முடிய போகுது. ஒரு சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போதா? அண்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு புது சீரியல் லான்ச் ஆக போதா சன் டிவில? கார்த்திகை தீபம் ஜீ தமிழ்ல 2:30 மணிக்கு வரப்போகுதா? ஜனநாயகன், பராசக்தி, சந்திரமுகிக்கு இடையில போட்டி வரப்போகுதா? அண்ட் விஜய் டிவி அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் மொத்தமா நம்ம சின்ன திரை அப்டேட்ஸா பாத்திரலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை விளையாட்டா. சரி வாங்க இதேபோல போலாம். ஃபர்ஸ்ட் சன் டிவில அப்டேட்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஆஃப்டர்நூன் தொடரான இலக்கியா சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. இது நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். பட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். அதே மாதிரி ஏற்கனவே ஆனந்தராகவும் சன் டிவில முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 2 சீரியலுமே ஜனவரி 14 அன்னைக்கு கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஜனவரி 14 இருந்து இலக்கியா ஆனந்தராகவும் முடிய போகுது. இது நிறைய ஃபேன்ஸ்க்கு வருத்தமா இருக்கும். ஆனந்தராகம் இப்பதான் 1000 எபிசோட் ரீச் ஆச்சு. நல்லாதான் ஓடுது. பட் சன் டிவி முடியறதுக்கு காரணம் என்னன்னா ரீவாம்ன்றது தான் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ பழைய சீரியல் எல்லாம் முடிச்சுட்டு புது சீரியலை கொஞ்சம் கொஞ்சமா லான்ச் பண்ண போறாங்க. அது நிறைய சீரியல்ஸ் சன் டிவில பெண்டிங்ல இருக்கு. புது சீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யார்டினி மோகினி நட்சத்திரா நடிக்கக்கூடிய சீரியல் அது பிரைம் டைம்ல தான் வரும். அண்ட் பராசக்தி ஏற்கனவே சொல்லணும் இல்லையா, அந்த சீரியல் ஆஃப்டர்நூன்ல லான்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி பல சீரியல் சன் டிவில லான்ச் ஆகிருக்கு. அண்ட் பல விஷயமா ரீவாம் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ல சொல்லி பார்த்துடலாம். அண்ட் சன் டிவில ஆஃப்டர்நூன்ல சூப்பராகவே ரேட்டிங் வாங்குது இல்லையா லக்ஷ்மி, அந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போகுது. இலக்கியாக்கு அப்புறம் அடுத்த நம்பர் 1 தொடர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தான். அது ஜனவரி 19 இருந்து 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் புது சீரியல் சன் டிவில லான்ச் ஆக போகுது. நீங்க ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, இரு மலர்கள்னு சொல்லி. அந்த சீரியல் ஜனவரி 19 இருந்து 1 ஹவருக்கு வரப்போகுது. சன் டிவி ஏன் இந்த 1 ஹவர் டெசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. அது ஆஃப்டர்நூன்ல 1 ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. எதுக்குன்னு சொல்லி தெரியல. மேபி ப்ரொமோஷன் கண்டியான நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கும் நினைச்சு போட்டாங்க தெரியல. 2 to 3 PM ஜனவரி 19 இருந்து இருமலர்கள் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம சன் டிவியோட செலக்ஷனை பாருங்களேன். முன்னாடி 3 முடிச்சே போட்டிருந்தாங்க. இப்ப இருமலர்கள் இதெல்லாமே டப்பிங் சீரியலோட அந்த டைட்டில் மாதிரியே இல்ல. சன் டிவி ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க போல. மேபி ஃபேமஸான பேரை போட்டா ஹிட் ஆகும்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம். தென் ஜீ தமிழ் அப்டேட் போயிடலாமா? ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் வர்ற சண்டே 2:30 மணிக்கு போட போறாங்க. எப்பயுமே சண்டே ஸ்பெஷல் எபிசோட் ஈவினிங் போடுவாங்க, இல்லைன்னா நைட் வேற பிரைம் டைம்ல போடுவாங்க. பட் இந்த தடவை ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்கு அப்படிங்கறதுனால 4:30க்கு கார்த்திகை தீபமா ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 2 hours ஸ்பெஷல் எபிசோடா போட போறாங்க. சென்னை ட்ராக் தான் வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஜனவரி 4 அப்ப 4:30க்கு நம்ம ஜீ தமிழ்ல எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் கண்டிப்பா நல்ல டிஆர்பி ரேட்டிங் கொடுக்கும். பட் இதுக்கு டஃப் கொடுக்கிற விதமா தான் சன் டிவில 3 மணிக்கு பராசக்தி அந்த மூவியோட ஆடியோ லான்ச்சும் அண்ட் 6 மணிக்கு சந்திரமுகிய போடுறாங்க. சந்திரமுகிலாம் எத்தனை தடவை போட்டாலும் ஆடியன்ஸ் இருக்கு, நம்ம தமிழ் ஆடியன்ஸ். ஸோ பாப்போம் ஜனநாயகனோட டிஆர்பி ரேட்டிங் எவ்வளவு எடுக்க போகுதுன்னு சொல்லி. ஜி தமிழ் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டிஆர்பி ரேட்டிங்ல. பட் பொறுத்து பார்ப்போம். தென் விஜய் டிவில ஏற்கனவே இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் நான் என் தரப்புல சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். பூங்காற்று திரும்புமா அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வர சாட்டர்டே டெலிகாஸ்ட் ஆக போகுது. ரீசெண்டா தான் ஆரம்பிச்சாங்க. பட் சூனா முடிக்கிறாங்க. பிகாஸ் டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கலன்னு சொல்லி பிரைம் டைம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்ல மாத்தும் டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கலன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அண்ட் சுட்டும் விழிச்சுடரே ஜனவரி 5 இருந்து 3 மணிக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம விஜய் டிவிலையும் பல சீரியல் புது சீரியல் வெயிட்டிங்ல இருக்கு. பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போடணும் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுட்டும் விழிச்சுடரே பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரைம் டைம்ல ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரைம் டைம்ல சில சீரியல் முடிய போகுது. அதை பத்தினும் அப்டேட் உங்களுக்கு உடனே சொல்றேன். மீண்டும் மற்ற உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.